எந்த விசுவாசம் என்னுடைய மனசாட்சியை சுத்திகரித்து கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக, பரலோகத்தின் சிருஷ்டி கர்த்தருக்கு முன்பதாக நான் போய் பயமில்லாமல் நீதிமான் என்று நின்று, அதோடு மட்டுமல்ல அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அளவில் என்னை உருவாக்கின இந்த விசுவாசமே பூரண விசுவாசம். அவர்களும் விசுவாசித்தார்கள், அவர்களும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நாளும் தாங்கள் நீதிமான்கள் தேவனுக்கு முன்பதாக என்று அவர்கள் உணரவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசம் நம்மை நீதிமான்கள் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த ஒரு உணர்வு, இந்த நீதிமான் என்கிற ஒரு உணர்வுல ஏன் அவ்வளவு முக்கியம் இருக்கு? தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் என்னென்ன குணங்களை எதிர்பார்க்கிறாரோ அந்த எல்லா குணாதிசயங்கள், அந்த எல்லா குவாலிட்டிஸும் இந்த நீதிக்குள்ளதான் இருக்கு. நீதியாகிய கனியானது, அதை மட்டும் நீங்க வாசிச்சா போதும். இங்க கனி என்று சொல்லப்பட்டது எது? நீதி. அந்த 9ஐயும் ஒட்டுமொத்தமா சேர்த்தாதான் கனின்னு வேதம் சொல்கிறது. இங்கே யாக்கோபு எழுதுகிறார் நீதியாகிய கனி அப்படிங்கிறாரு. விசுவாசம் வந்த பின்பு அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியது அல்ல. விசுவாசம் வந்த பின்பு, விசுவாசத்துக்கு முன் அப்படின்னு பவுல் எழுதுகிறாரே, நியாயப்பிரமாணம் அந்த விசுவாசத்துக்கு உரியது அல்ல. தேவனுக்கு முன்னாக போய் நான் தைரியமா நிக்கிறதுக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஒவ்வொரு வருஷமும் போய் பலி செலுத்தினேன், நான் குற்றம் செஞ்சிருக்கேன், நான் பாவம் செஞ்சிருக்கேன்னு தேவனுக்கு முன்னாடி போய் பலி செலுத்திட்டேன். இனிமேல் எனக்கு தேவன்கிட்ட எந்த பயமும் இல்லை, நான் போய் அப்பா பிதாவேன்னு அடுத்த வாட்டி கூப்பிட போறேன்னு சொன்னா அது ஓகே. அடுத்து எப்ப நான் பலி எடுத்துக்கிட்டு ஆட்டை எடுத்துக்கிட்டு வரணும்னு தெரியலையேன்னு திருப்பி நான் வருவேங்கிற, அதாவது பலி செலுத்திட்டு போகும்போது திரும்பி இந்த இடத்துக்கு வருவேங்கிற எண்ணத்தை தான் அது கொடுத்தது. ஆகவே அது விசுவாசத்துக்குரியது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மூலமா தேவன்கிட்ட வந்து நான் இந்த மன்னிப்பை பெற்று, ரட்சிப்பை பெற்று, கிருபையை பெற்று, நீதிமான்கிற உணர்வு எடுத்துட்டு ஒரு வாட்டி போயிட்டேன்னா, ஒரு வாட்டியும் தேவன்கிட்ட வரும்போது நான் பயந்துட்டு வரதில்லை. இதுக்கு முன்னாடி நான் பயந்துகிட்டு இருந்தேன். ஆகவேதான் தேவன் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாராம், தன்னுடைய குமாரனுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி என்ன பண்ணுது? பயமுள்ள ஆவி இல்ல, இது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஒரு நாளும் நான் இனிமேல் நான் தப்பே செஞ்சாலும் சரி, நான் போய் பயந்துகிட்டு தான் தேவன்கிட்ட போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா தேவன்கிட்ட போகும்போது அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். ஆகவே தான் அது பேர் விசுவாசம். இது வந்ததுனால இனிமேல வழி நடத்துனுச்சே, இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு நம்ம அதுக்கு கீழே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது சொல்லி நம்ம இப்போ செய்ய போறதில்ல. அது என்னெல்லாம் செய்யணும்னு நம்மகிட்ட எதிர்பார்த்ததோ அதெல்லாம் இப்போ என்னால் செய்ய முடியும். அதை செஞ்சு செஞ்சு என்னால் நான் என்ன செய்ய நினைச்சேனோ அதை செய்ய முடியல. ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தினால அது என்னெல்லாம் நான் செய்யணும்னு என்கிட்ட எதிர்பார்த்துச்சோ அதெல்லாம் நான் இன்னைக்கு பர்ஃபெக்டாக செய்வேன். ஏன்னா செய்யக்கூடிய திராணியை, அந்த விசுவாசத்தை, நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல, ஆனால் இன்றைக்கு கிருபை விசுவாசத்துக்குரியவனாக மாற்றி இருக்கிறது. நான் விசுவாசத்தினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அவமாக்கவில்லை, நான் விசுவாசத்தினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை என் வாழ்க்கையில் நிலைநிறுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் கூட இன்றைக்கு தேவன் உங்களை கைவிட மாட்டார் என்பதுதான் செய்தி. தேவன் உங்களை கைவிடாமல் பாதுகாக்க இயேசுவை தேவன் கைவிட்டபடினாலே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் தேவன் உங்களை இன்றைக்கு கைவிடுகிற இடத்தில் நீங்கள் இல்லை என்கிற இந்த சத்தியத்தினால் தான் நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே கர்த்தராகிய இயேசுவின் மேல், அவருடைய கிருபையின் மேல், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நீதியின் மேல் நீங்கள் தாகமுள்ளவர்களாக, நீங்கள் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக உங்களுடைய ஜீவியத்தை, உங்கள் நம்பிக்கையை சோர்ந்து போகாமல் கிறிஸ்து இயேசுவின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு நான் இந்த காலவேளையிலே ஆலோசனை சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஷலோம் ஷலோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலவேளையில் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன், உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் அற்று போயிருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. எல்லாராலும் அவர் கைவிடப்பட்டார். அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை கைவிட்டார்கள். கூடவே இந்த சீசர்கள் எல்லாம் விட்டு ஓடி போனார்கள் கல்வாரி சிலுவையிலே. அது மட்டுமல்ல, எந்த பிதாவாகிய தேவனோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன், பிதாவே பிதாவே என்று சொல்லி அவர் வாழ்ந்து வந்தாரோ அந்த பிதாவே அவரை கைவிட்டார் கல்வாரி சிலுவையிலே. மனிதர்கள் கைவிட்டது கூட பெரிய விஷயம் அல்ல. இயேசுவை பிதா இமை பொழுது உன்னை கைவிட்டேன் என்று சொல்லி கைவிட்டார். ஏன் கைவிட்டார்?
அவர் பாவமானபடியினாலே தேவன் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் இயேசுவை பார்க்காமல் தன் முகத்தை திருப்பி கொண்டபடியினாலே இயேசு கல்வாரி சிலுவையில் கதறினார், தேவனே, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. அப்போது நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை விட கைவிடப்பட்டவர்கள் யாராகவுமே இருக்க முடியாது. ஏன் அவர் கைவிடப்பட்டவராக இருந்தார் என்று சொன்னால், நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக இயேசுவை தேவன் கைவிட்டார். அது மட்டுமல்ல, அவர் பாவம் செய்யாமலேயே நம்முடைய பாவத்திற்காக கைவிடப்பட்டபடியினாலே ஒருவேளை நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் கூட இன்றைக்கு தேவன் உங்களை கைவிட மாட்டார் என்பதுதான் நற்செய்தி. நீங்கள் தெரியாமல் பாவம் செஞ்சாலும் சரி அல்லது தெரிந்து பாவம் செய்திருந்தாலும் சரி, தேவன் உங்களை கைவிடாமல் பாதுகாக்க இயேசுவை தேவன் கைவிட்டபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் தேவன் உங்களை இன்றைக்கு கைவிடுகிற இடத்தில் நீங்கள் இல்லை என்கிற இந்த சத்தியத்தினால் தான் நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆகவே கர்த்தராகிய இயேசுவின் மேல், அவருடைய கிருபையின் மேல், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நீதியின் மேல் நீங்கள் தாகமுள்ளவர்களாக, நீங்கள் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக உங்களுடைய ஜீவியத்தை, உங்கள் நம்பிக்கையை சோர்ந்து போகாமல் கிறிஸ்து இயேசுவின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு நான் இந்த காலவேளையிலே ஆலோசனை சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்கள். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது எனக்கு பாக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். என்னுடைய முழு சந்தோஷத்தோடும் முழு மன மகிழ்ச்சியோடும் கூட இந்த காலையில் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இடத்துல விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே என்கிற ஒரு வசனம், அது ஒரு எப்படி சொல்வதுன்னு கேட்டிங்கன்னா தங்கமயமான ஒரு வசனம் தான் நான் சொல்லுவேன். அதை ரொம்ப நம்ம விலையேற பெற்ற ஒன்றாய் நினைக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இங்கே எழுதியிருக்கிறது விசுவாசம் வந்த பின்பு. அந்த காரியத்தை தான் நான் இன்றைக்கி நேரடியாக பேசணும்னு நினச்சேன். ஏன்னா போன வாரம் எப்படி தேவனுடைய இன்ஸ்டிங்க்டை, உணர்வை பெற்றிருக்கிறோன்னு நான் போதித்தபடினாலே இந்த வாரம் நேரடியாக விசுவாசம் வந்த பின்பு அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் போக விரும்பினேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், இன்னும் சில காரியங்களை, அதாவது நமக்கு தேவன் ஒரு விலையேற பெற்ற பொருளை கொடுத்திருக்கிறார்னா அதனுடைய மதிப்பு தெரியணும்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு விரோதமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது நல்லது. நமக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு, கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த விசுவாசம், இதனுடைய மதிப்புகளை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஏற்கனவே எங்கே இருந்தோம், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இருந்தோம், தேவன் எதிலிருந்தெல்லாம் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், அப்படி இந்த உலகம் இன்னைக்கு எப்படி நம்பிக்கையில்லாத தன்மையில் சிக்கி கொண்டிருக்கிறது என்பதை வேத வசனங்களின் மூலமாக இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்வது நமக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி இந்த காரியங்களை உங்களுக்கு நான் இந்த சில வசனங்களை நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். அதாவது என்ன நாம் பார்த்து வருகிறோம், விசுவாசத்தை குறித்து நான் கூட எத்தனையோ முறை போதித்திருக்கிறேன். ஆனால் இந்த முறை தேவன் விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் மிகவும் மிகவும் பிரயோஜனமானவைகள். ஆகவே தான் சொன்னேன், லட்சம் பேருக்கு அல்ல கோடான கோடி பேருக்கு விடுதலை கொடுக்கிற சத்தியங்களாக இருக்கிறது. விசுவாசம் என்பது ஒரு ஆவி என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தபடியாக விசுவாசம் என்பது ஒரு பர்சனாலிட்டி, தனித்துவம். ஒரு மனிதன் எப்படி செயல்படுவான் என்பதை விசுவாசம் தீர்மானிக்கிறது என்று பார்த்தோம். அது மட்டுமல்ல, போன வாரத்திலிருந்து என்ன சொன்னேன், விசுவாசம் என்பது ஒரு உள்ளுணர்வு, இன்ஸ்டிங்க்ட், அது வித்தினால் தீர்மானிக்கப்படுகிறது. தேவன் எப்படி சிருஷ்டிப்பிலே ஆதியாகமத்தில் பார்த்தோம், எல்லா சிருஷ்டிப்புகளுக்குள்ளும் அவைகள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஒரு விதையை அவைகளுக்குள்ளே வைத்தார். மரங்களை சிருஷ்டித்த பொழுது என்ன விதமான மரமாய் அது செயல்பட வேண்டும் என்பதற்கு அதற்கு விசேஷமான ஒரு வித்தை வைத்தார் என்று நாம் சொல்லி பார்த்தோம். அப்படி மனுஷனை உண்டாக்கும் பொழுது தேவன் தன்னுடைய வித்து
அந்த நீதி என்கிற அந்த தன்னுடைய வித்தை வைத்து ஒரு நீதிமானாக ஒருவனை உண்டாக்கினார். ஏன் ஒரே ஒருவனை படைத்தார் அப்படின்னு நம்ம மல்கியா தீர்க்கதரிசனத்தில் பார்த்தோம். அந்த ஒருவனுக்குள் இருந்த அந்த நீதி என்னும் வித்தின் மூலமாக ஏதேன் தோட்டத்தில் இருந்து உலகம் முழுவதும் நீதிமான்களால் நிறைந்திருக்கிற ஒரு உலகத்தை தான் தேவன் சிருஷ்டிக்க விரும்பினார். ஆனால் அவனுடைய வித்தை, பரிசுத்தமான இந்த இன்கரப்டிபிள் சீடை, பரிசுத்தமான வித்தை பிசாசு வஞ்சித்தபடினாலே அவன் தேவனுடைய இன்ஸ்டிங்க்டை, தேவனுடைய உணர்வை அவன் இழந்து போனான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். சரியா? ஏன் இதை நான் திருப்பி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பின் மூலமாக மறுபடியும் அழிவில்லாத வித்தாகிய தேவ வசனத்தினாலும் பரிசுத்த ஆவினாலும் நீங்கள் நாளும் மறுபடியும் பிறந்திருக்கும். அப்போ இன்னைக்கு நமக்கு இயற்கையாகவே தேவன் அந்த உணர்வுகளை கொடுக்கிறார். அந்த உணர்வுகளைத்தான் வேதம் கனி என்று அழைக்கிறது. நாம் கனி கொடுக்க வேண்டும் அப்படின்னா நம்ம கனி கொடுக்க முயற்சி செய்வதில்லை. எந்த மரமுமே என்ன பண்ணுறதில்ல, நம்ம விதைக்கிறோம், அது மரமாகுது, அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுதா? இல்லை. அது விதை, எந்த விதையிலிருந்து அது மரமாக வந்ததோ அந்த விதைக்கேற்ற கனியை அது இயற்கையாக கொடுக்கிறது. அப்படியே நீங்களும் நானும் எந்த விதையிலிருந்து நாம் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறோமோ அப்படியே நாம் இயற்கையாக தேவனுக்கு என்று கனிகளை கொடுக்க முடியும். அதான் என்னுடைய பிரசங்கத்தின் சாராம்சம். நம்ம தாய் தகப்பனுக்கு பிறந்த பொழுது அவருடைய சுபாவத்தை எப்படி நாம் தப்பாமல் வெளிப்படுத்தினோமோ அப்படியே தேவனுக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கும் பொழுது இன்றைக்கு தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவதற்கு முயற்சி அல்ல, அது இயற்கையாகவே தேவன் கிருபையினால் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளும் போது ஒரு பெரிய சமாதானம், பெரிய நிம்மதி. நம்ம எந்த விதமான நல்ல குணத்தோடு இருக்க விரும்பினாலும் அது இன்னைக்கு நமக்கு சாத்தியம், தேவனால் சாத்தியம். ஹல்லேலூயா. இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறது. சரியா? இதை இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த இயற்கையான உணர்வு, இன்ஸ்டிங்க்ட் தேவன் எல்லாத்துக்குள்ளேயும் வச்சார். உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனைக்காக இதை பேச வேண்டிய ஒரு கட்டாயம். எந்த மிருகத்துக்காவது நீங்கள் போய் சொல்லி கொடுக்குறீங்களா? மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுத்தது இல்லையா? அதை போல் இன்னொன்று சொல்கிறேன். எந்த ஒரு மிருகமும் தன்னுடைய துணையை தேடி அந்த துணையோடு தான் இணைய வேண்டும் என்பதற்கு அந்த மிருகங்களுக்கு யாருமே டீச் பண்ணுறதில்ல. எப்படி தன்னுடைய துணையோடு இணைய வேண்டும், எப்படி தன் சந்ததியை பெருக்க வேண்டும். ஏதாவது அதுங்க மனுஷங்க பார்க்குற மாதிரி ஏதாவது ஃபோனோகிராஃபி அல்லது அசுத்தமான படங்களை எந்த மிருகமாவது இந்த உலகத்தில் பார்க்குதா? இல்லை. அது தேவன் அவைகளுக்குள்ளே இயற்கையாக வைத்த ஒரு சுபாவம், அன்பினால் அது நடக்கிறது. அன்னைக்கு நம்ம வேதத்தில் பார்க்குறோம், ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு பிறகு அங்கே ஒரு பிள்ளை பிறக்கிறதை பார்க்கிறோம். அன்னைக்கு தேவன் போதித்தாரா? கிடையாது. ஏன்னா மனிதனுக்குள்ளே இயற்கையாகவே அது எப்படி நடக்க வேண்டும் என்கிறதை தேவன் ஒவ்வொரு மிருகங்களுக்குள்ளும் மனிதனுக்குள்ளும் அதை வைத்திருக்கிறார். அதுதான் நேர்மறையான உறவு. ஆனால் இன்னைக்கு நிறைய பாருங்க, பிசாசின் காரியங்கள் என்ன? பிசாசினத்திலிருந்து அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். பிசாசின் வழியிலே அப்போ இன்னைக்கு காணப்படுகிற எல்லா அசுத்தத்துக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயற்கைக்கு விரோதமாக, தேவனுடைய அந்த உணர்வுகளுக்கு விரோதமாக மனுஷன் போக ஆரம்பித்தபடினால தான் இன்னைக்கு பூமியில் எவ்வளோ பிரச்சனை. சரியா? அப்போ இன்னைக்கு அன்பு என்னும் உணர்வினால் செயல்பட வேண்டிய சில காரியங்கள் இச்சையினால் அவைகள் செயல்படுகிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இதை குறித்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, உலகம்னாலே எப்படி தான் ஆப்ரேட் ஆகுதான்? இச்சையினால் ஆப்ரேட் ஆகிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவம். இது என்ன சுபாவம்? தேவனுடைய சுபாவம். இப்போ புரியுதா? ரட்சிப்பின் மூலமாக தேவன் எங்கே நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னு நான் சொல்லுகிற ஆழமான காரியங்களுக்கெல்லாம் வேத வசனங்கள் இருக்கிறது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இயற்கையான உணர்வினால் தான் ஆப்ரேட் ஆக வேண்டும். புரியுதா நான் சொல்ல வருகிற காரியம்? உலகத்தை போல நம்ம அது போல இதை பார்த்து அதை பார்த்து காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தேவனே நமக்கு அதை நாம் கற்றுக்கொள்ள தேவன் நமக்குள்ளே அந்த கிருபையை வைத்திருக்கிறார். ஆமென். இதுதான் விடுதலையின் சத்தியம். அடுத்தபடி பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம், வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள். உலகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும்.
நம்ம நினச்சிக்கிறோம் உலகம்னா உடை தான் உலகம், ஹேர் ஸ்டைல் தான் உலகம். சில வேளைகளில் தேவனுடைய நாமத்துக்கு தூஷணமாக உடைகள் இருக்குன்னா அது நமக்கு வேணாம். தேவனுடைய நாமத்துக்கு தூஷணமான காரியங்கள் உலகத்தின் மூலமாக நமக்கு ஒன்றா அது நமக்கு வேண்டாம், நிச்சயமாகவே வேணாம். அப்போ அவங்க என்ன சொல்லுகிறார் பாருங்க, 1 யோவான் 2:15 முதல் 17 வசனங்கள். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாது இருங்கள் அப்படிங்கிறதோட அர்த்தமே இதுதான். உலகம் ஆப்ரேட் பண்ணுறது வேற விதமாக ஆப்ரேட் ஆகுது. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் ஏன் சொல்றாரு, என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மாம்சத்தின் இச்சையும், அங்கே இச்சைங்கிற வேர்டு தான் இருக்கும், மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. தேவன் நம்மளை சிருஷ்டித்தாரே அதில் உண்டானது இல்லை. வித்து கெட்டு போன பிறகு, பிசாசுக்கு மனுஷன் செவி கொடுத்த பிறகு அவன் தன் வழியில் போனதுனால உண்டானது. ஆகவே என்ன பண்ணது, அவைகள் உலகத்திலிருந்து உண்டானவைகள் அப்படின்னு சொல்றார். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், அதெல்லாம் ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறபடினாலே நாம் அவர்களுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இது எந்த அடிப்படையில் புதிய ஏற்பாட்டின் உபதேசம் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவன் இன்றைக்கு நமக்கு என்ன விதமான உணர்வுகளை இயற்கையாக அவருடைய வித்தின் மூலமாக அவருடைய சுபாவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஒரே ஒரு வார்த்தை தான், அவருடைய சுபாவம். ஆமேன். தேவனைப் போலவே நம்மை மறுபடியும் அவர் சிருஷ்டித்திருக்கிற அந்த புது சிருஷ்டியின் அந்த கிருபையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அதை விசுவாசித்து இவைகளை தூரப்படுத்த நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வெளிப்படுகிறார், தேவன் மகிமைப்பட ஆரம்பிக்கிறார். தேவனை மக்கள் நம் மூலமாக பார்க்க ஆரம்பிப்பார்கள், தேவனை காண முடியும். நம்முடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பின் மூலமாக மக்கள் தேவனை பார்க்க முடியுமா? நிச்சயமாய் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 28 முதல் 33 வசனங்கள். இஸ்ரேல் மக்களுடைய பிரச்சனை என்னன்னு தேவன் அங்கே சொல்லுகிறார். அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. என்ன இல்லை? உணர்வு இல்லை. நாங்கள் யார் என்கிற உணர்வு இல்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். அங்கே சொல்றார் பாருங்க, அதுக்கப்புறம் விளக்கம் சொல்றார் கர்த்தர். என்னன்னு சொல்றார் அடுத்த வசனத்தில், அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவது எப்படி? அதாவது யாரை பற்றி சொல்றாரு, இஸ்ரேல் மக்களில் ஒருத்தன் யுத்தத்துக்கு போனால் ஒருத்தன் 1000 பேரை துரத்துறான், 2 பேர் 10000 பேரை துரத்துறான். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யோசிக்கிறார். எப்படி இது சாத்தியம்? சத்துருக்கள், நீ யாரோட யுத்தம் பண்ண போறியோ அவனை ஆண்டவர் உனக்கு வித்து போடுகிறார், அவனை உன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அப்படி கொடுக்காட்டி இது எப்படி நடக்கும் அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த உணர்வு உனக்கு வேணாமா? கர்த்தர் கேட்கிறார். இந்த உணர்வு கெட்ட ஜாதியா இருக்கையே, இந்த உணர்வு கர்த்தர் தான் உனக்கு இந்த வெற்றியை கொடுக்கிறார். அன்னைக்கே அப்படி கர்த்தர் கேட்கிறார். அப்ப இன்னைக்கு இது எவ்வளவு பொருந்தும்? வெற்றி கொடுக்கிறவர் தேவன். ஹல்லேலூயா. வெற்றி கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால் உண்டாகிறதே ஒழிய நம்முடைய திறமையினால் வெற்றி கிடையாது. அது கிருபையினால் உண்டாகிற வெற்றி. அதை பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தில் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் யோசனை கேட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அப்புறம் பாருங்க, தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். எதிரிகளுக்கு தெரியுது அவங்க தேவன் பயங்கரமானவர்னு, ஆனா இவங்களுக்கு தெரியல. சொல்றார் பாருங்க, அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் கோமாரா நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியா இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்ல வர்றாரு? ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு வளமான பகுதிகளுக்கு ஏற்றபடி தான் அது கனி கொடுக்கும். நல்ல பழங்கள் உண்டாகுது ஒரு தேசத்தில், ஒரு ஊரில், சில ஊரில் நல்ல பூ பூக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம என்ன சொல்கிறோம்? உடனே அந்த ஊர் மண் வளங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்த்தர் வைத்த ஜனங்களுடைய அந்த தேசத்தின் மண் வளம் படி, அதாவது இது ஒரு ஓமையாக சொல்லுகிறார். இவங்க எப்படி இருக்குதான், இவங்களுடைய வாழ்க்கை சோதோம் கொமோரா நிலங்களில் ஒரு திராட்சை செடி எப்படி ஒரு நல்லாவே இருக்காதோ அப்படி ஆயிட்டாங்கிறாரு. இவங்க கனியை பற்றி பேசுகிறாரு. எப்படி இருக்குதான், அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளுடைய குலைகள் கசப்புமாய் இருக்கிறது. இவங்க வாழ்க்கையை பார்த்தா இவங்க கொடுக்குற கனி ஏன் ஜனம் மாதிரி இல்லை, சோதோம் கொமோராவை அழிச்சனே அந்த ஜனம் போல ஏன் ஜனம் இருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்? உணர்வு இல்லாத ஜனம்.
சொல்கிறார், அவர்களுடைய திராட்சரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது. தன் மக்களை பார்த்து பேசுறாரு. உணர்வு இல்லை என்று சொன்னால், எனக்கு வெற்றி கொடுக்கிறவர் யார் என்கிற உணர்வு நமக்கு இல்லை என்று சொன்னால், நாம் கொடுக்கும் கனியும் நாம் கொடுக்கும் திராட்சரசமும் அது சர்ப்பத்தின் விஷத்துக்கு சர்ப்பத்தின் வித்துக்கு ஒப்பாகத்தான் இருக்கும் என்று இங்கே ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமேன். சங்கீதம் 14 2 முதல் 3 வசனங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அதாவது தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய சாயலில் தான் நான் இருக்கிறேங்கிறத ஒரு உணர்வு இருக்கான்னு யாருக்காவது பார்த்தாராம் கர்த்தர். பூமியிலேருந்து பரலோகத்திலிருந்து முழு பூமியும் பார்க்குறாரு, யாருக்காவது ஒருத்தனுக்கு உணர்வு இருக்கான்னு சொல்றாரு. ஒருத்தன் கூட இல்லையா, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் எல்லாம் பாவியானா? தான் யாருங்கிற உணர்வை எல்லா மனுஷனும் இழந்து போய்விட்டான். இந்த வசனத்தை எடுத்து ரோமர் 3:11 பவுல் பேசுகிறார். இதே வசனத்தை எடுத்து ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் விசுவாசத்தை குறித்து பேசும்போது பவுல் பேசுகிறார். நானும் விசுவாசத்தை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உணர்வு இல்லாதவர்களாய் ஏன் பாவம் பண்றாங்களாம்? உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அவங்களுக்கு செய்யறதுக்கு, ஆவலோடு நடக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். சங்கீதம் 51 4 முதல் 5 வசனம். அங்கே தாவீது பேசுகிறான். கண்டுபிடிச்சிட்டான். இவன் என்ன பண்றான்? தேவனுக்கு பிரியமானவன், ஆனால் ஒரு நாள் இச்சை என்னும் பாவத்தில் விழுந்தபடினாலே விபச்சாரம் செய்தது மட்டுமல்ல, ஒரு கொலையும் செய்து விடுகிறான் அட்ட டயத்தில். அப்போ எழுதுகிறான், அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவன் சொல்கிறான் பாருங்க, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அதாவது கர்த்தர் ஒரு நாள் நீதி செய்வார், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். அப்போ கர்த்தர் சொல்றது கரெக்டு தான் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படிங்கிறான். தேவன் ஒருவனை நியாயம் தீர்த்தால் அது நீதியாய் இருக்கும் என்பதை அறிந்து இதை நான் அறிக்கையிடுகிறேன். என்ன சொல்றான் பாருங்க, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஏன் நான் இந்த கொலையும் விபச்சாரம் பண்ணேன்னு தெரியுமா? என்னன்னா என்னுடைய வித்து அது. என்னைக்கு என்னுடைய தகப்பனுடைய வித்து என் தாய்க்குள்ளே போனிச்சோ, எங்கள் அம்மா என்ன கர்ப்பம் தரிச்சாங்களே, அன்னைக்கே இது எனக்குள்ளே இருந்திருக்கு. அது ஒரு நாள் உள்ளே வந்ததுனால தான் இன்றைக்கி நான் இதை செஞ்சுருக்கேன். நான் உருவானப்பே எனக்குள்ள அந்த குணம் இருந்தது. ஏன்னா நான் பாவியாகிய மனுஷனுக்கு பிறந்தபடினாலே இன்னைக்கு இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுகிறான். அப்போ நான் சொல்லுகிறேன், வித்தை குறித்த சரியான அறிவு அன்றைக்கு தாவீதுக்கு வந்தது. இதெல்லாம் காரணம் என்னங்கிறத இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு பல 1000 வருஷத்துக்கு முன்பதாக தாவீது கண்டுபிடிச்சிட்டான். இது வித்து பிரச்சனை அப்படிங்கிறதுனால. ஆகவே தான் கர்த்தரிடத்தில் அவன் மன்னிப்பு கேட்டபோது கர்த்தர் அவனை மன்னித்தார். ஹல்லேலூயா. உலகத்திலே எனக்கு தெரிஞ்சு பழைய ஏற்பாட்டில் என் பிரச்சனை என்னுடைய வித்து பாவத்துக்கு இதான் காரணம்னு கர்த்தர்கிட்ட முதலாக இன்னைக்கு நம்ம போல அறிக்கை செய்தவன் தாவீது. ஆகவே தாவீதுக்கு கர்த்தர் கிருபை செய்தார். நம்மலாம் நினைக்கிறோம், இது எப்படி கர்த்தர் மன்னிச்சார்னு தெரியலையே, இவ்வளோ துணிகரமாக பண்ணிட்டான், ஆனால் ஆண்டவர் அவனை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். அதுக்கான கான்சிக்வன்ஸ் அவன் அனுபவித்தான், அவன் குடும்பம் அனுபவிச்சுது. ஆனாலும் கர்த்தரிடத்தில் அவன் மன்னிப்பை பெற்றான். ஹல்லேலூயா. காரணம் என்னன்னா, அவன் சொல்கிறான், இதுக்கு காரணம் எப்போ நான் உருவானேனோ அன்னைக்கே எனக்குள்ளே இருந்ததுனால இன்றைக்கி நான் அதை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். மத்தேயு 7ஆம் அதிகாரம். அப்போ இன்றைக்கி உலகத்தை நீங்கள் பார்க்கும்போது ஏன் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும் தெரியுமா? அவர்கள் நினைத்தாலும் மாற முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாக அவர்கள் விடுதலையாக்கப்பட முடியுமே ஒழிய வேற ஒன்றுமே நீங்கள் சொல்கிற அட்வைஸாலேயோ நீங்கள் சொல்கிற புத்திமதியாலேயோ அவங்க விடுதலையாக முடியாது. தேவன் ஒருவரே அவர்களை விடுதலையாக்க வேண்டும். என்றைக்கு தேவனால் மறுபடியும் பிறக்கிறார்களோ, தேவனுடைய வித்து அவர்களுக்குள் வருகிறதோ, பரிசுத்த ஆவியினால் மறுபிறப்பை பெற்றுக்கொண்டால் ஒழிய அவர்கள்
இந்த கிருபையில் வாழ முடியாது. அதற்குத்தான் சுவிசேஷம் தேவையாக இருக்கிறது. ஆமென். யாரையுமே நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு கூட்டத்தை கூட்டி சன்மார்க்கமாக போதனை பண்ணி ஏதோ ஒன்று நடத்தி அவங்க வாழ்க்கையை மாற்றலான்னு நினச்சிங்கன்னா அதை போல் ஒரு முட்டாள்தனம் அந்த உலகத்திலே கிடையாது. அது அன்னைக்கு நல்லாயிருக்கும், மோட்டிவேஷனலாக இருக்கும், மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக இருக்கும், கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களும் கூட இருக்கும். ஆனால் அது அவங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க முடியாது. இயேசு ஒருவர் தான் அதை அவர்களுக்கு செய்ய முடியும். சரி, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரைக்கும் உணர்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்ஸ்டிங்க்ட். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளத்துக்குள்ளே அவங்களுடைய சுபாவம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஓநாயின் சுபாவம். ஆனால் நம்மக்கிட்ட வரும்போது என்ன பண்ணுறாங்களாம், ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வராங்க. ஆனால் ஏன் இங்கே ஒரு நல்ல கரைன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேஷம் ரொம்ப நாள் பலிக்காதுங்கிறாரு. யாராவது உங்களை ஏமாற்ற வராங்கன்னா நீங்கள் ஏமாந்து போகிறீங்க. இல்லை, அஃப்கோர்ஸ் நானுமே ஏமாந்துருக்கேன், நிறைய ஏமாந்துருக்கேன் நான். ஏன்னா அவங்களுடைய கண்ணீரை பார்த்து அல்ல அவருடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்து நான் நிறைய ஏமாந்துருக்கேன், அஃப்கோர்ஸ். ஆனால் இங்கே நல்ல செய்தி நான் என்ன கண்டுபிடிச்சேன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது. ஓனாய் எவ்வளோ நாள் ஆடு போல் வேஷம் போட முடியும்? ஒரு நாள் அதோடைய சுபாவம் வெளிப்பட்டு தான் ஆகும், இல்லையா? ஏன்னா அதுக்குள்ளே அந்த உணர்வை கர்த்தர் வச்சிருக்கிறாரே, அது விதை ஓனாயாச்சே. ஆடு வந்து அதுக்கு முயற்சியே பண்ண வேணாம், ஆடு ஆடாக தான் இருக்கும். உங்ககிட்ட ஒரு ஆடு வந்ததுன்னா அது கடைசி வரைக்கும் உங்கள் வீட்டில் ஆடாக தான் வாழும். நீங்கள் ஒன்று அதை விற்கணும் அல்லது வெட்டிடணும் அல்லது மறித்து போகணும். அது மறிக்கும் வரைக்கும் அது ஆடாக தான் இருக்குமே ஒழிய ஒரு நாளும் அது ஓனாயை மாறாது. ஆனால் ஓனாயை ஆட்டுத்தோலை போத்திட்டு வந்ததுன்னா ரொம்ப நாள் அதோடைய கதை ஓடாது. சீக்கிரத்தில் ஒரு நாள் அது ஊழையிடும் போது கண்டுபிடிச்சிடும், ஆகா இது ஓனாயிடா, இது ஆடு இல்லைன்னு சொல்லி. முடியுமா முடியாதா? அதைத்தான் இங்கே இயேசு சொல்லுகிறார். எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிறாரு. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். அது எப்படி செயல்படும் பார்த்தீங்கன்னா, அது ஆடு போல செயல்பட முடியாது. தோலை போத்திக்கிட்டதுனால அது சுபாவம் மாறாதுங்கிறார் கர்த்தர். அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முள் பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? பறிக்க முடியுமா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஃப்ரூட்டு நான் சொன்னது போல தான், விதை போல தான் அது செயல்படுமே ஒழிய நீங்கள் போய் நல்ல அந்த முள் செடியெல்லாம் இருக்குது அதில் போய் அத்திப்பழம் வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. அப்படித்தான் மனிதர்களும். நம்ம வாழ்க்கையில் சிலர் வந்து நம்மளை ஏமாற்றினாலும் ரொம்ப நாள், இப்போ ஏன் அநேக திருமணங்கள் தோல்வியில் முடிகிறது? திருமணத்துக்கு முன்னாடி காதலிக்கும் போது அது வந்து ஒரு ஆடு போல் தெரிஞ்சிருக்கும், அது பிரமாதமாக தெரிஞ்சிருக்கும் கண்களுக்கு முன்னதாக, அதோடைய உள்ளான சுபாவம் தெரியாது. கல்யாணம் ஆகி ஒரு சில நாள் கழிச்சு தான் உண்மையான சுபாவம் வெளியே வரும். அப்போ தான் இங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்போ தான் என்ன வருது, அவருடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் அப்படிங்கும் போது தான் அது எங்கே போய் முடியுது, ஆகா இனிமேல் இதோட நம்ம சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு என்ன பண்ணுறோம், அது விவகாரத்துக்குள்ளே போகிறது, அது பிரச்சனைகளுக்குள்ளே போகிறது. அப்படி தான் இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், எந்த மனிதர்களாலும் உங்களை ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது, கொஞ்ச நாள் தான் அவர்கள் உங்களை ஏமாற்ற முடியும். சீக்கிரத்தில் நீங்கள் அவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து விடுவீர்கள். ஆகவே அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆமென். சரியா? ஓகே, இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா காரியங்களும், இந்த 15 நிமிஷமா 20 நிமிஷமா நான் சொன்ன எல்லா காரியங்களும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா விதையை பொறுத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுக்கு நல்ல செய்தி என்ன, இந்த ரட்சிப்பின் மூலமாக தேவன் நமக்குள்ளே தன்னுடைய சுபாவத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நான் நம்ப வேண்டும். அப்போ இங்கே பிசாசு புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வந்து எப்படி ஏமாத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரே டெக்னிக் தான். அன்னைக்கு ஆதாம்கிட்ட போய், ஆதாம் ஏற்கனவே தேவனுடைய உள்ளுணர்வுனால செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கனியை புசிச்சாதான் நீ தேவனை போல மாறுவ, ஏற்கனவே நீ தேவனை போல இல்லைன்னு போய் சொன்ன அதே பொய் இன்னைக்கு உங்ககிட்டையும் எங்கிட்டையும் எடுத்து வந்து, தேவன் இவ்வளோ கிருபையை நமக்கு நீதியை கொடுத்துருந்தாலும் நம்மளுடைய சில காரியங்களை விட்டு அவன் சொல்கிறான், நீ இன்னும் நீதிமானா இல்லை. எப்படி அன்னைக்கு நீ வந்து தேவனை போல இல்லைன்னு சொன்னானோ, இன்னைக்கு சொல்கிறான், உன்னை போய் கண்ணாடியில் பாரு, யாராவது உன்னை பார்த்து நீதிமான்னு சொல்ல முடியுமா அப்படின்னு திருப்பி அதே கேள்வி கேட்குறான். அன்னைக்கு எப்படி நீ தேவனை போல இல்லைன்னு சொன்னானோ, இன்னைக்கு சொல்கிறான் நீ நீதிமானா இல்லைங்கிறான். அப்போ நீதிமானா இல்லைன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா,
நீதிமான் என்று தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்தில் என்ன பெரிய அற்புதம் கேட்டிங்கன்னா, தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தேவனுடைய எல்லா சுதந்திரத்துக்கும் நீதிமான்கள் தான் பாத்திரமாக இருக்க முடியும். நீங்கள் நீதிமான்னு ஆணித்தரமாக நம்புகிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். என்னைக்கு நான் நீதிமான் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா, அப்போ என்ன நினைப்பீங்க? கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, அதுக்கு நான் பாத்திரவான் இல்லை, அதுக்கு நான் தகுதியானவன் இல்லைங்கிற அந்த எண்ணம் வந்தோடனே உங்களுக்கு ஜபத்துக்கு விருப்பம் போயிடும், ஆசீர்வாதத்து மேலே விருப்பம் போயிடும், ஏதாவது உங்களுக்கு கர்த்தர் செய்வாங்கிற நம்பிக்கை நீங்கள் இழந்துருவீங்க. அப்போ எந்த சூழ்நிலையும் நான் சொல்லுகிறேன், எதை வேண்டாலும் நீங்கள் இழக்கலாம், ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, இன்ஸ்டிங்க்ட், அதை இழக்கவே கூடாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். we may do some mistakes, நம்ம சில நேரங்களில் தவறி கூட விழலாம். நீதிமான் 7 முறை விழுவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் 7 முறை நீதிமான் விழுந்தாலும் அவனை திருப்பி தேவன் எழுப்பி நிறுத்துவார். இந்த தேவ நீதியில் எவ்வளவு உறுதியாய் நிற்கிறோமோ அங்குதான் பிசாசின் தலையை நாம் நசுக்குகிற இடமாக இருக்கிறது. ஆமென். அதை ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள் மறக்கக்கூடாது என்று இந்த கால தேவன் விரும்புகிறார். இப்போ நம்ம அந்த வசனத்துக்கு போவோம். விசுவாசம் வந்த பின்பு நான் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆமென். என்ன விதமான வார்த்தை, எவ்வளோ ஒரு மகிமையான வார்த்தை தெரியுமா இது, விசுவாசம் வந்த பின்பு என்று சொல்லி. விசுவாசம் வந்த பின்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிறார், ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே. அப்ப 2 வார்த்தையை சொல்றார், விசுவாசம் வந்த பின்பு, விசுவாசம் வருகிறதற்கு முன்னே. அப்போ இந்த விசுவாசத்தை நடப்புற வச்சோம்னா, இது வர்றதுக்கு முன்னே அப்படின்னு ஒரு காலம் இருக்கு, இது வந்த பின்னே என்ற ஒரு காலம் இருக்கிறது. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னே, BC-AD மாதிரி அதுக்கு அப்படியே ஈக்குவலண்ட்டான ஒரு காரியமாய் நான் பார்க்கிறேன். நல்லா யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் இந்த இடத்துல, இந்த வார்த்தையை எப்படி இந்த பவுல் விசுவாசம் வருவதற்கு முன்னே என்று எழுதுகிறார் என்று சொல்லி. ஆங்கிலத்தில் அழகாக வருகிறது, பட் பிஃபோர் ஃபெய்த் கேம் பட் ஆஃப்டர் தட் ஃபெய்த் இஸ் கம். ஸோ என் மனசில் ஒரு பெரிய கேள்வி வந்தது, அதுதான் இந்த பிரசங்கத்திற்கு முக்கியம். எப்படி பவுல் இந்த இடத்தில் விசுவாசம் வந்த பிறகு, விசுவாசத்துக்கு முன் அப்படின்னு எதை வைத்து சொல்லுகிறார்? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்த பிறகு வந்த இந்த விசுவாசம் மட்டுமே விசுவாசம் என்று சொன்னால், அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் விசுவாசிக்கலையா? விசுவாசமே அதுக்கு முன்னாடி யாருக்குமே இல்லையா? பழைய ஏற்பாட்டில் யாருக்குமே விசுவாசம் இல்லையா? எப்படி இதை விசுவாசம் வந்த பின்பு இவர் சொல்கிறாரு? உதாரணத்துக்கு சொன்னீங்க கேட்டிங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் நம்ம போக வேணாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரியும் யாரெல்லாம் விசுவாசித்தார்கள்னு. அந்த விசுவாசத்தில் முதல்ல பட்டியலில் வரவனே யார் தெரியுமா? ஆபேல். ஆதி ஆகமத்தில் ஆதாமின் பிள்ளையாகிய அந்த ஆபேல் கர்த்தருக்கு என்ன பண்ணுகிறான்? காணிக்கை கொண்டு போகிறானே, அது ஒரு விசுவாச செயல்னு சொல்லி வேதம் அங்கே ஆரம்பிக்குது. ஆபேலுக்கு அப்புறம் ஏனோக்கு, ஏனோக்கு அப்புறம் நோவா, நோவாக்கு அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவங்க கொடுக்குற பட்டியலை யாரையுமே விடலை. சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள்லேருந்து அந்த நியாயாதிபதிகள் வரைக்கும் யாரையுமே அந்த வேதம் என்ன பண்ணலை. எபிரேய ஆசிரியர் யாரையுமே விடலை. இவங்க எல்லாருமே விசுவாசத்தினால் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய விசுவாச பட்டியலை வேதம் கொடுக்கும்போது, இந்த இடத்தில் விசுவாசம் வந்த பின்பு அப்படின்னு இவர் சொன்னார்னா, அப்போது நான் யோசித்தேன், இதுக்கு நான் எப்படி இந்த விசுவாசத்தை ஒரு பெரிய விசுவாசமாக காண்பிக்க முடியும்? அப்போ இதுக்கு நான் வேறு ஒரு பேர் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் உட்காந்து தியானித்தேன். ஒன்று இப்படி வைக்கணும், ஃபெய்த்னு இங்கிலீஷில் வரும்போது அந்த மற்ற ஃபெய்த்துக்கெலாம் ஸ்மால் எஃப் போட்டுட்டு இந்த ஃபெய்த்துக்கு மட்டும் கேபிட்டல் எஃப் போடலாமா, அல்லது இன்னொன்று செய்யலாமான்னு யோசித்தேன். அந்த விசுவாசத்தெல்லாம் ப்ளூரலில் சொல்லிவிட்டு, பன்மையில் விசுவாசங்கள், இவர்களுடைய விசுவாசங்கள்னு சொல்லிவிட்டு, கிறிஸ்து இயேசு மூலமாய் உண்டாயிருக்கிற இதை மட்டும் விசுவாசம் அப்படின்னு தனியாக சொல்லலாமா? தி ஃபெய்த், தி ஃபெய்த்னா அது மட்டும்தான் இருக்கும், இன்னொன்று இருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் போட்டு தி ஃபெய்த்துன்னு சொல்லலாமா? இல்லை அதெல்லாம் ஃபெய்த்ஸ்னு ப்ளூரலில் போட்டுடலாமா? இல்லை ஸ்பிரிட்டுக்கு நம்மளுடைய ஸ்பிரிட்டுக்கு ஸ்மால் லெட்டர் எஸ் போட்டு தேவனுடைய ஆவிக்கு பெரிய எஸ் போடுறது போல் இந்த விசுவாசத்துக்கெல்லாம் ஸ்மால் எஸ் போட்டுட்டு இப்போ புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்க இந்த ஃபெய்த்துக்கு கேபிட்டல் எஃப் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 11ஆம்
அதிகாரத்திலேயே அதுக்கான பதில் இருக்கிறது. இந்த விசுவாசம் ஏன் விசேஷமான ஒரு விசுவாசமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர்கள் யாரு? இப்போ நான் சொன்னேனே ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குன்னு. அவர்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அப்போ இங்க நான் என்ன இதுக்கு பேர் கண்டுபிடிச்சேன்னா, அவர்களுடைய விசுவாசம் பூரணமாகாத விசுவாசம், நம்முடைய விசுவாசம் பூரணமான விசுவாசம். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தது, ஆனாலும் அது என்னைக்கு அந்த விசுவாசம் பூரணமான விசுவாசம் பர்ஃபெக்ட் ஃபெய்த்தாக மாறினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் மேல் வைத்த அந்த விசுவாசம், கல்வாரி சிலுவையின் மூலமாக உண்டாகிற விசுவாசம் வரைக்கும் இந்த விசுவாசங்கிற வார்த்தை பூரணமாகாமல் இருந்தது. இயேசுவின் மூலமாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் வந்த பின்புன்னு ஏன் எழுதுறாருன்னா, அது ஏற்கனவே இருந்துச்சு, ஆனால் அதை கன்சிடர் பண்ணல, இப்போ அது பூரணப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆகவே தான் அவர் எழுதுகிறார், விசுவாசம் வந்த பின்பு, விசுவாசத்திற்கு முன், விசுவாசத்துக்கு பின் என்று எழுதுகிறார். அப்போ இந்த விசுவாசத்தின் பேர் என்ன? பூரணமான விசுவாசம். இதை ஏன் பூரணமான விசுவாசம் என்று அவர் எழுதுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. டிபிடியில் நான் வாசிக்கிறேன், இதே 11:40. பட் நவ் God has invited us to live in something better than what they had, faith's fullness. இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, விசுவாசத்தின் முழுமை. அப்போ அவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருந்தது, அது இன்னும் முழுமையடையாமல் இருந்தது. இயேசுவின் மூலமாக அந்த விசுவாசம் இன்றைக்கு முழுமை அடைந்திருக்கிறது. அப்போ அவங்களுக்கு இருந்ததை விட நமக்கு இருக்கிறது தான் சரியான விசுவாசம். அது ஏன் அவங்கள விட இது பூர்ண விசுவாசம் சொல்லுது வேதம்னு கேட்டிங்கன்னா, நான் அதுக்கான காரணத்தை சொல்லுகிறேன். This is so that they could be brought to finished perfection alongside of us. அவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் எந்த விசுவாசம் என்னுடைய மனசாட்சியை சுத்திகரித்து கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக, பரலோகத்தின் சிருஷ்டி கர்த்தருக்கு முன்பதாக நான் போய் பயமில்லாமல் நீதிமான் என்று நின்று, அதோடு மட்டுமல்ல அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அளவில் என்னை உருவாக்கின இந்த விசுவாசமே பூரண விசுவாசம். கையை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். அவர்களும் விசுவாசித்தார்கள், அவர்களும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், ஆனால் அவர்கள் ஒரு நாளும் தாங்கள் நீதிமான்கள் தேவனுக்கு முன்பதாக என்று அவர்கள் உணரவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாசம் நம்மை நீதிமான்கள் என்கிற இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஏன் சபை இந்த நீதிமான்கள் என்கிற காரியத்தை சரியாக புரிஞ்சுக்கலன்னா, நான் சொல்லுகிறேன், தேவன் ஏன் நீதியை பற்றி மட்டும் இவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார்? நான் சொல்லியிருக்கேன், தேவன் நீதிபரர், அதெல்லாம் ஓகே. ஏன் இந்த ஒரு உணர்வு, இந்த நீதிமான் என்கிற ஒரு உணர்வுல ஏன் அவ்வளோ முக்கியம் இருக்கு? இந்த விசுவாசம் ஒரு முக்கியமான விசுவாசமா மாறுனதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் என்னென்ன குணங்களை எதிர்பார்க்கிறாரோ, கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் என்னென்ன எதிர்பார்க்கிறாரோ, அந்த எல்லா குணாதிசயங்கள், அந்த எல்லா குவாலிட்டிஸும் இந்த நீதிக்குள்ள தான் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், தேவன் என்னிடத்தில் அன்பு எதிர்பார்க்கிறார், சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார், சமாதானத்தை எதிர்பார்க்கிறார், நீடிய பொறுமையை எதிர்பார்க்கிறார், தயவை எதிர்பார்க்கிறார், இச்சையடக்கத்தை எதிர்பார்க்கிறார். அது வேற விசுவாசத்தை சாந்தத்தை எதிர்பார்க்கிறார். அப்படின்னா இந்த தேவன் எதிர்பார்க்கிற எல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீதிக்குள்ள இருக்கு. தேவனுடைய நீதிங்கிற அந்த உணர்வு வந்ததுன்னா, அது என்னுடைய சொந்தமாக என்னுடைய உணர்வாய் மாறிட்டுனா எல்லாம் எனக்கு உண்டு. அது மட்டுமல்ல, ஆசீர்வாதங்களும் உண்டு. ஹல்லேலூயா. இது எப்படி இது உண்டாகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3:18. நீதியாகிய கனியானது, அதை மட்டும் நீங்க வாசிச்சா போதும். சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தில் விதைக்கப்படுகிறது, அதெல்லாம் வேற விஷயம். இங்க கனி என்று சொல்லப்பட்டது எது கனின்னு சொல்லப்பட்டது? நீதி. சரியா? அப்போ ஆவியின் கனி நம்ம ஒரு இடத்துல வாசிக்கிறோம். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமைன்னு. அந்த இடத்துல எதையுமே தனியா கனின்னு சொல்லல, அந்த 9ஐயும் ஒட்டுமொத்தமா சேர்த்தாதான் கனின்னு வேதம் சொல்கிறது. இங்கே யாக்கோபு எழுதுகிறார், நீதியாகிய கனி அப்படிங்கிறாரு.
இங்கிலீஷில் தான் அது நல்ல விளக்கமாக வந்திருக்கிறது. டிபிடி டிரான்ஸ்லேஷனில் எழுதியிருக்கிறது, இட் ஆல்வேஸ் பேர்ஸ் த பியூட்டிஃபுல் ஹார்வெஸ்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அங்கே வெறும் கனிங்கிறது இங்கே என்னது? அறுவடை. பியூட்டிஃபுல் ஹார்வெஸ்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதியின் அறுவடையை கொடுக்கிறதாம். எது? இந்த கனி. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த நீதியின் கனி தேவன் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார், நீதிமான்களாக மாற்றிருக்கிறாரே. இதுக்குள்ள தான் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லா குணங்களும் எல்லா எதிர்பார்ப்புகளும் அதுக்குள்ளே இருக்கிறதுனால தேவன் என்ன பண்ணார்? அதை நமக்கு கொடுத்துட்டாரு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், வெறும் நீதி அல்ல, இந்த நீதியின் மூலமாக கர்த்தரின் இடத்தில் எதிர்பார்க்குற எல்லா குவாலிட்டிஸும் எனக்கு கொடுத்துருக்கிறார். இப்போ நான் முயற்சி பண்ணி போய் ஒரு நாளும் ஏதோ ஒன்று செஞ்சு ஒரு பலி செலுத்தி கர்த்தருக்கு முன்பதாக போய் நான் நிற்க போகிறதில்ல. கர்த்தர் கிருபையினாலே இதை எனக்கு கொடுத்துருக்கிறபடினாலே என்னுடைய எந்த சூழ்நிலையும் என்னுடைய எந்த சுபாவமும் எனக்குள்ளே இப்பொழுது காணப்படுகிற எந்த குறைவும் எனக்கு தேவன் கொடுத்த இந்த ஸ்தானத்திலிருந்து என்னை தள்ளவே முடியாது. பிசாசு மறுபடியும் இந்த ஸ்தானத்திலிருந்து என்னை தள்ளுவதற்காக பல முயற்சிகளை செய்கிறான். ஆனால் நான் உறுதியாக இதில் நிற்கும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது அவன் ஓடி போக வேண்டும். ஆமென். இப்படி தான் அவனை ஜெயிக்கணும். இப்படி தான் சுகத்துக்காக நம்ம தைரியமாக இருக்கணும், ஆசீர்வாதத்துக்காக தைரியமாக இருக்க வேண்டும். விசுவாசம் வந்த பின்பு அப்படிங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதை விளக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 11-12. நியாயப்பிரமாணத்தினாலே, அதாவது அதுக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை செஞ்சாங்கல்ல, அந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறது இல்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியது அல்ல. அதாவது விசுவாசம் வந்த பின்பு விசுவாசத்துக்கு முன் அப்படின்னு பவுல் எழுதுகிறாரே, நியாயப்பிரமாணம் அந்த விசுவாசத்துக்கு உரியது அல்ல. ஏன் விசுவாசத்துக்கு உரியது அல்ல? தேவனுக்கு முன்னாக போய் நான் தைரியமாக நிற்கிறதுக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணலை. ஒவ்வொரு வருஷமும் போய் பலி செலுத்தினேன். ஏன் பலி செலுத்தினேன்? நான் குற்றம் செஞ்சுருக்கேன், நான் பாவம் செஞ்சுருக்கேன்னு தேவனுக்கு முன்னாடி போய் பலி செலுத்திட்டேன். அப்போ நான் அதை விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு எப்படி இருக்கணும்? இனிமேல் எனக்கு தேவன்கிட்ட எந்த பயமும் இல்லை, நான் போய் அப்பா பிதாவேன்னு அடுத்த வாட்டி கூப்பிட போகிறேன்னு சொன்னால் அது ஓகே. ஆனால் வந்த உடனே அந்த தேவனுடைய ஆலயத்தை விட்டு வரும்போதே என் மனசாட்சி சொல்லும், அடுத்து எப்போ வருவேன்னு தெரியலையே, அடுத்து எப்போ நான் பலி எடுத்துக்கிட்டு ஆட்டை எடுத்துக்கிட்டு வரணும்னு தெரியலையேன்னு திருப்பி நான் வருவேங்கிற, அதாவது பலி செலுத்திட்டு போகும்போது நான் திருப்பி வருவேன் அப்படிங்கிற, நான் திரும்பி இந்த இடத்துக்கு வருவேங்கிற எண்ணத்தை தான் அது கொடுத்தது. ஆகவே அது விசுவாசத்துக்குரியதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவன்கிட்ட வந்து நான் இந்த மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று கிருபையை பெற்று நீதிமான்கிற உணர்வு எடுத்துகிட்டு ஒரு வாட்டி போயிட்டேன்னா, ஒரு வாட்டியும் தேவன்கிட்ட வரும்போது நான் பயந்துட்டு வரதில்லை. இதுக்கு முன்னாடி நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆகவே தான் தேவன் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாராம், தன்னுடைய குமாரனுடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆவி என்ன பண்ணுது? பயமுள்ள ஆவி இல்லை, இது புத்திர சுவிகாரத்தின் ஆவி. ஒரு நாளும் நான் இனிமேல் நான் தப்பே செஞ்சாலும் சரி நான் போய் பயந்துக்கிட்டு தான் தேவன்கிட்ட போகணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா தேவன்கிட்ட போகும்போது அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். ஆகவே தான் அது பேர் விசுவாசம். நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் வாழ்நாள் ஃபுல்லாக. அப்போ தான் நீ பிழைக்க முடியும், அப்போ தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும். பலி செலுத்தினா நிம்மதி கிடையாது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாக இருந்தது. ஒரு டீச்சர் போல் இருந்துச்சான் அது. இவர் இப்படி தான் நீ கிறிஸ்துவிட்ட போகணும், இதெல்லாம் செஞ்சால் உனக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் கிறிஸ்து வருவார், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பொழுது நீ அன்னைக்கு தான் அந்த விசுவாசத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். அன்னைக்கு தான் தேவாலயத்தை விட்டு போகும்போது நீ நிம்மதியாக வீட்டுக்கு போய் தூங்க முடியும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஆகவே தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. இது வந்ததுனால இனிமேல் வழி நடத்துனுச்சே இப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும்னு நம்ம அதுக்கு கீழே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது சொல்லி நம்ம இப்போ செய்ய போகிறதில்ல. அது என்னெல்லாம் செய்யணும்னு நம்மக்கிட்ட எதிர்பார்த்ததோ அதெல்லாம் இப்போ என்னால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதை செஞ்சு என்னால் நான் என்ன செய்ய நினச்சேனோ அதை செய்ய முடியல. ஆனால் இன்னைக்கு விசுவாசத்தினால அது என்னெல்லாம் நான் செய்யணும்னு என்கிட்ட எதிர்பார்த்துச்சோ அதெல்லாம் நான் இன்னைக்கு பர்ஃபெக்டாக செய்வேன்.
ஏன்னா செய்யக்கூடிய திராணியை அந்த விசுவாசத்தை நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல. ஆனால் இன்றைக்கு கிருபை விசுவாசத்துக்குரியதாக என்னை விசுவாசத்துக்குரியவனாக மாற்றியிருக்கிறது. நான் விசுவாசத்தினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அவமாக்கவில்லை, நான் விசுவாசத்தினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை என் வாழ்க்கையில் நிலைநிறுத்துகிறேன். இதனால தான் அது பேர் பூரண விசுவாசம். அவங்களுக்கு அது கிடைக்கல, நமக்கு அது கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். ஆகவே தான் அவர் சொல்றாரு, யூதனா கிரேக்கனா அடிமையா சுயாதீனனா ஆணா பெண்ணா ஒண்ணுமே கிடையாது. நீங்க இந்த விசுவாசத்தில் இருக்கும் பொழுது எந்த வித்தியாசமற்றவர்களாக கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறீர்கள்னா கிறிஸ்துவை போலவே இருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இந்த வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள்ங்கிறது லேசா புரிஞ்சுக்க முடியாது. வர வாரத்தில் அதை போதிக்க போகிறேன், எப்படி தேவன் நம்மை வாக்குத்தத்தங்களுக்கு இன்றைக்கு சுதந்திரவாளிகளாய் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வைத்த இந்த விசுவாசம் இன்றைக்கு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன். நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த உணர்வு இருக்கு இல்லையா, நீதிமான் என்கிற உணர்வு எந்த அளவுக்கு மேலோங்கி நிற்கணும்னா, தேவனை போலவே நான் இருக்கிறேன், கிறிஸ்துவை போல இருக்கிறேன். ஒரு மனுஷனாய் நான் வாழும்படி தேவன் என்னை அழைக்கவில்லை. சங்கீதத்தில் வாசிச்சோம் இல்லையா, உங்களை நான் தேவர்கள் என்று உன்னதமான மக்கள் என்று சொன்னேன், நீங்களோ சாதாரண மனுஷனை போல செத்து போவீர்கள் அப்படிங்கிறார் கர்த்தர். அப்படி நம்ம சாதாரண மனிதர்களாய் வாழும்படி அல்ல, உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. நாம் வெறும் மனிதர்களோ விலங்குகள் போல அல்ல, அவர்களுடைய சுபாவங்களின்படி அல்ல, தேவனுடைய பரிபூர்ண சுபாவத்தை நமக்குள் பெற்று ஒரு தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய குமாரன் என்றால் அவரை போலவே நாம் பிரதிபலிக்கும்படியாக தேவன் இந்த விசுவாசத்தின் மூலமாய் நமக்கு வெற்றி கொடுத்திருக்கிறார். அதை முயற்சினால் அல்ல, விசுவாசத்தினால் நாம் வாழ முடியும் என்பதுதான் இந்த விசுவாச போதனையின் ஆணித்தரமான சாராம்சமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். எழுந்து நிற்போம்.